இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் செயின் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு நார்மலாக எப்பயும் போல் ஸ்டைன் ஸ்டிச்சிங் போடுறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இப்படி எடுத்துட்டு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச்சிங் போட்டு எடுக்கிறீங்க பார்த்திங்களா. இந்த சரித்திரத்தில் வந்து அப்படியே ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு போட்டிங்க பார்த்திங்களா, அதுக்குள்ளே இப்படி விட்டு அடுத்த ஸ்டைன் ஸ்டிச்சிங்கும் அதே மாதிரி சின்னதாக ஒரு லாக்கு ஸ்டைன் ஸ்டிச்சிங்கு, அது அப்படியே ரிவர்ஸில் செகண்ட் இதில் நீடில் விட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது அதே மாதிரி இப்படி மெதுவாக ஸ்லோவாக பண்ணலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்லோவாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். வேகமாக பண்ணிவிட்டு ஏனோ தானோன்னு நம்ம செய்யக்கூடாது. இப்படி ஜரி எனக்கு திரும்புது, ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜரி திரும்பக்கூடாது. இப்படி இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் வச்சு நம்ம ரிவர்ஸில் போடணும் பேக் இதுலேயே. நீங்கள் வீட்லேயே கூட ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் உங்களுக்கு ஆரியோ ஒர்க்கில் இருக்குது, இன்விசிபிள் செயின் ஃப்ரீ கிளாஸ் இருக்குது, அப்புறம் சாரீ ட்ராப்பிங் ஃப்ரீ கிளாஸும் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? பாருங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது நான் போடுறது பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம ட்ரைனிங்க்கு மட்டும் A1 மம்தா பிராண்ட் யூஸ் பண்ணிக்குவோம். இதை விட குவாலிட்டி பார்த்திங்கன்னா போன வீடியோவிலே நான் காமிக்கிறேன்னு சொன்னேன், பட் ஆனால் காமிக்கலை. நான் ஜரி த்ரெட்டு நான் காமிக்கிறேன். அதோட த்ரெட்டு நான் இந்த ட்ரைனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு